மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இங்க மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். இங்க எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியா பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேனை எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்க வண்டியை அவரை எடுத்துட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துட்டு தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல நாங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரவரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆரும் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றதுக்கு. நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தோம்ல, 500 ரூபாய் கொடுங்க, நாங்க 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இது சரியா